லேட்டாக இருக்குல்ல. ஐயோ டைம் ஆயிடுச்சு. பிறந்த நாள் ஃபங்க்ஷனை வச்சுட்டு இப்படின்னா உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்காரு ஃபோன். ஏங்க என்னங்க உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க இது பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கீங்க? இது பொம்மை படம் கிடையாது, திஸ் இஸ் அனிமி. யாரு அனிமி? அனிமினா அனிமிக்கா இருக்காங்களா? இவர் தான் அனிமி. இவர் பேர் கக்காஷி. கக்கா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. இப்போ என்ன உனக்கு வேணும் அது சொல்லு. என்னங்க நம்ம வீட்டில் குழந்தைக்கு பிறந்த நாளை வச்சுட்டு நீங்கள் உட்காந்து கக்காலாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. ஒரு நல்லதாக பார்த்தா கூட சரி, அதெல்லாம் பற்றி நான் பேச விரும்பல. ஈவினிங் வேறு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது. நீங்கள் பாட்டு இப்படி உட்காந்துட்டு யாரோ பிள்ளைக்கின்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்களே. நீங்கள் ரெடி ஆகலையா? நீங்கள் இன்னும் பதட்டப்படாத. மணி என்ன ஆகுது? மணி 5:30 மணி ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னா? 6 மணிக்கு ஃபங்க்ஷனுங்க. 6 மணிக்கு ஃபங்க்ஷன் சொன்னால் 5:30 மணிக்கு அவன் வருவான். எல்லாரும் நம்மள போலவே இருப்பாங்களாங்க? எல்லாரும் நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஐயோ அதெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. சரி, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அங்க பாருங்க, பெல் அடிக்குது. யாரோ வந்திருக்காங்க நினைக்கிறேன். போய் பாருங்க. ஏங்க ஒரு 2 நிமிஷம் போங்க. நான் போய் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டு நான் திறக்கோ வேணாமா? போங்க ஒரு 2 நிமிஷம். 2 நிமிஷம் கழிச்சு தான் திறக்கணுமா? போங்க. ஐயோ பிரைஸ் எல்லாம். ஐயோ வாங்க இயேசுப்பா, வாங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா, வாங்க இயேசுப்பா. உட்காருங்க இயேசுப்பா. நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இயேசுப்பா. உட்காருங்க இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. என்ன இயேசுப்பா 5:30க்கே வந்துட்டு இருக்கீங்க? மறுபடியும் நம்மள போல இருக்க முடியாது. சரி. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் இயேசுப்பா. இருங்க, யாரோ வந்திருக்காங்களாங்க. இருங்க, நீ பேசிட்டு இருங்க. இல்ல நான் காஃபி குடுக்குறேன், நீங்க போய் பாருங்க. நீங்க கூல் ட்ரிங்க்ஸ் எதனா குடிக்கிறீங்களா? கேப்டன் வாங்க. தல ஓ மை காட். தல இந்த மேட்ச்ல நீ இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஐயோ வாங்க தல. அந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் பண்ணி எங்களுக்காக ஒரே அடேங்கப்பா. ஐயோ கேப்டன், நீங்க வந்தது எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு கேப்டன். ஐயோ நீங்க முதல்ல உட்காருங்க. எஸ்பா கொஞ்சம் அப்படியே உட்காந்துக்கோங்க. எஸ்பா நீங்க எஸ்பா கொஞ்சம் உட்காருங்க கேப்டன். நீங்க உட்காருங்க கேப்டன். எங்க கேப்டன் கவுனி வந்திருக்காருங்க. இரு யாரோ வந்திருக்காங்க. நீங்க என்ன கேப்டன் சாப்பிடுறீங்க? கேக் இருக்கு, பிரியாணி இருக்கு, எல்லாமே இருக்கு. வாங்க. ஓ மை காட், தளபதி நீங்களா? ஐயோ தளபதி, நீங்க வந்துட்டீங்களா தளபதி? ஐயோ என்ன நம்ப கூட முடியல தளபதி, நீங்க வந்தது. தளபதி தளபதி பாருங்க. தளபதி இது அதுதானே இது bloody sweet. ஐயோ தளபதி, இந்த சீனுக்காக நான் தியேட்டர்ல சட்டையை கிழிச்சிடலாம் கத்துறேன். இவர் சட்டையை தான தளபதி கிழிச்சாரு. இருக்கிற ஸ்கிரீனே கிழிச்சிட்டான் தளபதி. ஆமா தளபதி. ஐயோ உட்காருங்க. பேஸ்பா கொஞ்சம் இப்படி தள்ளி உட்காருங்க ப்ளீஸ். ஆமா எஸ்பா கொஞ்சம் இப்படி உட்காருங்க. வா நீங்க உட்காருங்க. தளபதி நீங்க ஒரு போஸ் கொடுப்பீங்களா தளபதி? அது ஒரு தடவை கொடுங்க தளபதி. ஐயோ எங்க பேசு. வர கேப்டன், வர தளபதி. யாரோ வந்திருக்காங்க. ஐயோ மேடம் நீங்களா? வாங்க மேடம். என்னது மேடமா? ஆமா நீங்க வாங்க. தள்ளி போ. ஐயோ மேடம் வாங்க. சிரிக்கிறீங்களே மேடம், சிரிக்கிறீங்களே. சிரிச்சதே கிடையாதா மேடம்? நீங்க வாங்க. இதுதான் மேடம் ரொம்ப நாளா. இல்ல மேடம், நாங்க தான் உங்க வைஃப். மேடம் இதெல்லாம் எங்க மேடம் வாங்குறீங்க? உங்க ஆஸ்ப்ரே இருக்கு பாருங்க மேடம், ஆஸ்ப்ரே. ஐயோ மேடம், இந்த Dress தான் மேடம் நான் ஆன்லைன்ல புக் பண்ணேன். என் சைஸ்க்கு இல்லன்ட்டாங்க மேடம். நீங்க வாங்க மேடம். ஐயோ மேடம் பாத்தீங்களா? தள்ளி போமா. மேடம் பக்கத்துல நிக்காத. மேடம் உங்களுக்கு தெரியாது, உங்க யூடியூப் அக்கவுண்ட்டுக்கு நான் ஃபேக் அக்கவுண்ட் 4 கிரியேட் பண்ணி ஒரு வீடியோக்கும் 4 கமெண்ட் 4 லைக் போடுவேனா பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு 1 மணி நேரமா உட்கார்ந்துன்னு இருப்பேன். ஓ வாட்ஸ்அப் நம்பரே நான் பிளாக் பண்ணிட்டேன். இது ஃபேக் அக்கவுண்ட் தான் 4. மேடம் நீங்க வாங்க மேடம். நீங்க வாங்க மேடம். நீங்க உட்காருங்க மேடம். ஒரு vlog மட்டும் எடுத்துக்கிறேன். ஓ சோ ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ். ஹே गाइस, இப்போ வந்து நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்ல இருக்கோம். அவங்க வந்து நம்ம பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. நான் மேடம் கூட இருக்கேன். எல்லாரும் பாருங்க. ஐயோ ஹாய் பாருங்க. ஓகே சீதா. பை. எஸ்பா நீங்க கொஞ்சம் ஓகே இடையில எஸ்பா கொஞ்சம் நிக்க வச்சுக்கோ எஸ்பா. நீங்க அங்க நின்னு உட்காருங்க மேடம். நீங்க உட்காருங்க மேடம். அந்த புள்ள எங்கம்மா? கேக் கட் பண்ணிடலாமா? ஒரு 2 நிமிஷத்துல இருங்க. குழந்தைக்கு அழுதுன்னு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க வாங்க மேடம். நீங்க உங்க கையால எல்லாரும் கேக் வெட்டி கேக் கட் பண்ணலாம். வெட்டுங்க மேடம். வெட்டுடா. ஹேப்பி பர்த்டே டு யூ. கைதட்டுங்க எல்லாம் கைதட்டுங்க. அப்பதான் பிரியாணி. தல நீங்க ஃபர்ஸ்ட் கேக் கூட்டுங்க தல ப்ளீஸ். உங்களை மாதிரி ஒரு கிரிக்கெட் பிளேயரா வரணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் தல. தளபதி கிரிக்கெட் பிளேயர் இல்லனாலும் பரவாயில்ல தளபதி, உன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டாரா வந்தா கூட போதும் தளபதி. ஓகே மேடம்.
அவங்கள மாதிரி இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்களை மாதிரி ஒரு யூடியூப்ல வீடியோ போட்டு சும்மா இல்லை மேடம், 2 சொகுசு கார் வாங்கினா போதும் மேடம். ஆடி A4 மாதிரி அந்த மாதிரி. உங்க கையால ஊட்டி என் புள்ளைய நீங்க ஆசீர்வதிச்சதே நான் ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாப்பிட்டு போணும் வாங்க. ஏங்க சாப்பாடு எல்லாம் சாப்பாடு. வாங்க. நான் போய் சாப்பாடு குத்திட்டு வந்துடுறேங்க. எப்பாடி எப்படியோ ஒரு வழியா எல்லாருக்கும் சாப்பாடு குத்துட்டு 2-3 போட்டோ தாங்க பேலன்ஸ் ஆனது, மத்தபடி எல்லாம் திருப்தியா முடிஞ்சிச்சு. போட்டோ எடுத்து போன் சுவிட்ச் ஆஃப் கிடக்கு, கேமராமேன் நாக்கு தள்ளி போய் செத்து கிடக்குறான். இதுல உனக்கு 2 போட்டோ கம்மியா இருக்கு. விடுங்க ரொம்ப டயர்டாக உட்காருங்க. ஏதோ மறந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்குங்க? யாரு இல்லையே, எல்லாம் கரெக்டா. ஏங்க ஃபர்ஸ்ட் ஏசப்பாவை கூப்பிட்டுமே, அவர் என்னங்க ஆனாரு? போயிட்டாரா? இருக்காராங்க? ஏசப்பா ஐயோ ஏசப்பாங்க. நல்லா இருந்ததா? புரிஞ்சுதா உங்களுக்கு? நாமளும் இந்த ஸ்கிட்ல நடிச்சது போலதான் நாமளும் என்ன செய்யறோம்னா, ஏசப்பாக்கு தான் முதல் இடம் கொடுக்குறோம். ஏசப்பாவை தான் நம்ம எல்லாத்துலயும் கனப்படுத்துறோம். ஏசப்பாவை இல்லாம நம்ம எதையும் செய்யறது இல்ல. ஆனா ஏசப்பா நமக்குள்ள வந்து நம்மள ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா உலக காரியங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையா போயிடுறோம். ஏசப்பா வந்தவரையே அவர் முதன்மையான மரியாதை கொடுக்க யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்து நம்மளுடைய வாழ்க்கையை வீணாக்குறோம். ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய செலிபிரிட்டி இருக்கா, யாரையோ நீங்க நம்பி இருக்கலாம், அவங்க என் வாழ்க்கையை உயர்த்துவாங்க, நான் இப்படியே இருக்க மாட்டேன், நான் அடுத்த லெவல் போவேன்னு சொல்லிட்டு எனக்கு இவங்க உதவுவாங்க, அரசியல் பலம் இருக்கு, சினிமாவில் தெரியும், எல்லாரும் நினைக்கலாம். ஆனா அவங்க எல்லாருமே ஒரு நாள் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஏசப்பா மட்டும்தான் நம்ம எந்த நிலைமையில நீ இருந்தாலும் நோக்கி கூப்பிடும் போது அவர் எங்கேயுமே போக மாட்டார். அவர் நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பார். என் மக மறுபடியும் என்னை கூப்பிட மாட்டாளா, என்னை தேட மாட்டாளான்னு சொல்லி ஆண்டவர் மட்டும்தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு.